மக்களே, வெல்கம் டு Press to Teach. Deep dive into Python சீரீஸ்ல நம்ம லிஸ்ட் டேட்டா டைப் பத்தி பார்த்துட்டு வரோம். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்டோட கிரியேஷன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் பார்த்தோம். அண்ட் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா மேல இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம லிஸ்ட்டுக்குள்ள ஒரு எலமெண்ட்டை எப்படி ஆட் பண்றது, எப்படி ரிமூவ் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஸோ ஆடிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட் இருக்கு அண்ட் ரிமூவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க எப்படி ஆட் பண்ணலாம்ன்றத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்பெண்ட் அப்படின்றது. இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா adds a single element to the end of the list. அதாவது நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அந்த லிஸ்ட்ல கடைசியில நீங்க ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த append ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா list டாட் append ஆஃப் எலிமெண்ட். ஸோ இங்க லிஸ்ட் அப்படின்றது நீங்க எந்த லிஸ்ட்ல வேல்யூ ஆட் பண்ண போறீங்களோ அந்த லிஸ்ட் இங்க கொடுத்துட்டு இந்த டாட் ஆப்ரேட்டர் மறந்துடாதீங்க. ஸோ இந்த டாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபங்க்ஷன், ஓகே, நம்மளோட ஃபங்க்ஷனான இந்த append அதை கொடுக்கணும். ஓகே, அண்ட் இந்த பிராக்கெட்குள்ள நீங்க எந்த எலிமெண்ட் ஆட் பண்ணுமோ அந்த எலிமெண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பெண்ட் ஃபங்க்ஷன். ரொம்பவே சிம்பிள். உங்ககிட்ட இருக்க ஒரு லிஸ்ட்டில் டாட் கொடுத்துட்டு அப்பெண்ட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ என்ன எலிமெண்ட் ஆட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு குட்டி ப்ரோக்ராம் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன் அண்ட் அந்த வேரியபிளில் 1 2 3ன்னு 3 லிஸ்ட்டு எலமெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த இடத்துல 3க்கு அப்புறமா 4ன்னு நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி என்கிட்ட இருக்க இந்த லிஸ்ட் நம்பர் டாட் append ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 4 அப்படின்ற வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நம்மளோட அவுட்புட் 1 2 3 4 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ வாங்க இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளோட ஃப்ரூட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன் அண்ட் அந்த லிஸ்ட்டில் நான் ஆப்பிள் பனானா செரின்றதை போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும், அது கூட எக்ஸ்ட்ராவாக இந்த டேட்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்னோட லிஸ்ட் எடுத்துக்கிறேன், ஃப்ரூட்ஸ்ன்ற லிஸ்ட் எடுத்துகிட்டு டாட் append அதுக்குள்ளே இந்த எலமெண்ட் நான் பாஸ் பண்ண வேண்டிய இந்த டேட்ஸ் அப்படின்றத நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெயின் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட்டாக இந்த 4 5 வந்து ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட மெயின் லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன், டாட் append அதுக்கப்புறம் நம்மளோட இந்த நியூ எலமெண்ட்ன்றதை பாஸ் பண்ணுறேன். அப்புறம் நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதையுமே அது ஜஸ்ட் ஒரே ஒரு எலமெண்ட்டு நினச்சிட்டு ஸோ இந்த லிஸ்ட் பக்கத்தில் கமா போட்டு இந்த லிஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அழகாக 1 2 3 4 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு, 4 கூட ஆட் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம append பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட்டில் ஆப்பிள் பனானா செரின்னு இருக்குது. append பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் பனானா செரி அண்ட் டேட்ஸுமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்த எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 3 வரைக்கும் நம்மளோட லிஸ்ட் இருந்துச்சு அண்ட் அது கூட அனதர் லிஸ்ட் இந்த 4 5 ஒரு எலமெண்ட்டாக போலாம் அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இதோட லென்த்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 தான் இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா இது வந்து தனித்தனி எலமெண்ட் இல்லை, இது வந்து ஒரு சிங்கிள் எலமெண்ட் தான். ஸோ அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் லென்த் ஆஃப் நம்மளோட மெயின் லிஸ்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம், கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா இங்கே வந்து 4ன்னு தான் வந்திருக்கு. ஓகே, பட் இங்கே 5 எலமெண்ட்ஸ் இருக்கே, ஏன் இங்கே 4ன்னு வருது அப்படின்னா இது வந்து ஒரே எலமெண்ட்டாக தான் பைத்தான் வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளேயே லிஸ்ட்டு கொடுக்கறது தான் நெக்ஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அண்ட் அது கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட லிஸ்ட்டுக்குள்ளே
இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனில் இன்சர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இன்சர்ட்னாலே உங்களுக்கு தெரியும்ல, இங்கிலீஷில் வந்து அதுக்கு என்ன அர்த்தம், எதுக்குள்ளேயாவது உள்ளே வைக்கிறது. ஸோ அதே மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே, ஓகே, அது வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிச்சு. அண்ட் இன்சர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் அந்த வேல்யூவை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் இந்த இன்சர்ட் மெத்தட். ஸோ இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா insert an element at a specific position in the list. ஓகே, ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும் அண்ட் டாட் இன்சர்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். ஸோ எந்த பொசிஷன், இப்போ லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனா செகண்ட் பொசிஷனா அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் அந்த பொசிஷனில் என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை வந்து இந்த எலமெண்ட்டில் கொடுக்கணும். ஓகே, ஸோ வாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்பர்ஸ் ஈக்குவல் டு 2 3 4ன்னு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு இங்கே 1 இல்லை. ஸோ அந்த 1-ஐ நான் ஆட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லிஸ்ட், ஓகே, நம்பர்ஸ் டாட் இன்சர்ட் 0. இந்த 0 வந்து என்னோட பொசிஷன் 0th பொசிஷனில் எனக்கு 1ன்ற வேல்யூ ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 and 4 அப்படின்றது நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஆப்பிள் செரின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல செகண்ட் எலமெண்ட், ஓகே, செகண்ட் எலமெண்ட்டாக பனானா வேணுன்றதுக்காக நான் ஃப்ரூட்ஸ் டாட் இன்சர்ட் 1, பனானான்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் அப்படி கொடுக்குறப்ப செகண்ட் எலமெண்ட்டாக இந்த பனானா ஆட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த லிஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாஸ்ட் டைம் இந்த லிஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் ஆட் ஆச்சு இல்லையா, இப்போ நான் இதை தேர்ட் பொசிஷனில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதாவது 1 2க்கு அப்புறமா இந்த 3 4 and 5 வர மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் என்னோட மெயின் லிஸ்ட் டாட் இன்சர்ட், ஸோ எந்த பொசிஷன் அப்படின்னா தேர்ட் பொசிஷன். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல 2 கொடுத்துக்கிறேன் அண்ட் நம்மளோட அந்த லிஸ்ட் எலமெண்ட், ஓகே, நியூ எலமெண்ட்ன்றதை பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா 1 2 3 4 5 அப்படின்னு ஆர்டர்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இன்சர்ட் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் லாஸ்ட்டு அடுத்து கொடுக்கறது வந்து நீங்கள் எந்த வேல்யூ ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு 0 கொடுத்தோம் அப்படின்னா பைத்தான் வந்து 0 பேஸ்டு இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகே, ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 1 2 3 4 வந்திருக்கு, ஆப்பிள் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு பனானா கூட ஆட் ஆகிட்டு லாஸ்ட்டில் செரி வந்திருக்கு. ஸோ இது நம்மளோட லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்றது. ஸோ எக்ஸ்டெண்ட் அப்படின்னாலே வந்து என்ன பண்ணுறது, கொஞ்சம் இழுத்து வர்றது இல்லையா, ஸோ அதுதான் இந்த இங்கேயும் எக்ஸ்டெண்ட் அப்படின்றதோட வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐட்ரேட்டபிள் இருக்கு இல்லையா, அதாவது லிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு டபுளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ நீங்கள் உள்ளே பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த வேல்யூவை அது லிஸ்ட்டுக்கு லாஸ்ட்டில் அழகாக ஆட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அப்பேண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் லாஸ்ட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண முடியும். பட் எக்ஸ்டெண்ட் அப்படின்றது த என்டையர் லிஸ்ட்டையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஐட்ரேட்டபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஒன்றா பின்னாடி ஆட் பண்ணும். ஓகே, ஸோ ப்ரோக்ராமில் பார்த்தா இதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். நமக்கு வேண்டாம். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்டெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், நம்பர்ஸ் அப்படின்ட்டு 1 2ன்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நம்பர்ஸ் ஈக்குவல் டு நம்பர் 1 அண்ட் நம்பர் 2ன்றது இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், நம்பர்ஸ் டாட் எக்ஸ்டெண்ட் 3 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நான் இந்த இடத்துல இதையுமே ஒரு லிஸ்ட்டாக தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்படி பாஸ் பண்ணாலும் அவுட்புட் வரப்போ நார்மலாக 1 2 3 4 அப்படின்னு தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் நம்ம அப்பெண்ட் பண்ணப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இந்த இடத்துல திரும்ப அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ நம்பர்ஸ் டாட் அப்பெண்ட் கொடுத்து அப்பெண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு லிஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 6 அப்படின்னு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன ஆகும், இது என்ன ஆகுதுன்றதை பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம வந்து கமெண்ட் பண்ணிடலாம்.
ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ நம்ம எக்ஸ்டென்ட்குள்ளே இந்த 3 4 கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் போயிட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த பிரேசஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்குள்ளே அது அழகாக இப்படி 3 அப்புறம் 4 அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்பன்றது லாஸ்ட்டில் ஒரே ஒரு எலமெண்ட்டாக தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அது இந்த என்டையர் லிஸ்ட்டை ஒரே எலமெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல நமக்கு 5 6 அப்படின்றத இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே அது வந்து ஆட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு டப்பிள் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வவல்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன் அண்ட் அதில் வந்து ஏஇ வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வவல்ஸ் டாட் எக்ஸ்டெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டியூப்பிள். ஓகே, இந்த டியூப்பிள்குள்ளே நான் அடுத்த ஒரு 3 லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை பிரிண்ட் பண்ணுறப்ப ப்ராப்பராக எனக்கு AEIOU அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மெயின் லிஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன் அண்ட் அதில் 1 2ன்னு கொடுத்துருக்கேன் அண்ட் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டு நான் இப்போ ஸ்ட்ரிங்காக இதை பாஸ் பண்ணுறேன். ஓகே, 3 4 5ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் என்ன பண்ணும், இதை வந்து ஐட்ரேட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டுக்குள்ளே ஒன்று ஆட் பண்ணும். ஸோ அதனால் இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5ன்னு வந்திருக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் அப்பெண்டில் கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ஸோ அது ஒரே எலமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ மெயின் லிஸ்ட் டாட் அப்பெண்ட் 6 7 8ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வாங்க இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல வவல்ஸ் வந்து அழகாக AEIOUன்னு பிரிண்ட் ஆகிருச்சு அண்ட் இந்த இடத்துல இந்த 3 4 5 இருக்கு இல்லையா, இந்த 3 4 5 நம்ம எக்ஸ்டெண்ட் மெத்தட் மூலியமாக கொடுத்ததுனால அது ஐட்ரேட் ஆகிட்டு ஒன்று ஆட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் 3 அதுக்கப்புறமா 4 அண்ட் அதுக்கப்புறமா 5 ஆட் ஆகிருக்கு. பட் இந்த 6 7 8ன்னா அப்பெண்ட் ஃபங்க்ஷனில் கொடுத்ததுனால இதை டோட்டலாக சிங்கிள் எலமெண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு நம்மளோட லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டெண்ட். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அடிஷன் மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அண்ட் இப்போ நம்ம ரிமூவிங் டெக்னிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எலமெண்ட்டை லிஸ்ட்டில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் அப்படின்றது. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு லிஸ்ட்டில் இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு 3 4 ஆப்பிள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள் அது எங்கே பார்க்குதோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிமூவோட வேலை. ஓகே, ஸோ உங்களோட லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் அக்யூரன்ஸ் பார்த்துட்டு அந்த எலமெண்ட் மட்டும்தான் இது ரிமூவ் பண்ணும். ஸோ இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். ஸோ லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் எலமெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்மளோட ரிமூவ் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் 2 2 கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டில் ஒரு 2 இருக்குது, லாஸ்ட்டில் ஒரு 2 இருக்குது. ஸோ இந்த ரிமூவ் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வெரிஃபை பண்ணி பார்க்கும். ஸோ இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 பார்த்த உடனே அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, நமக்கு அவுட்புட் வரப்போ 1 3 அதுக்கப்புறம் 2 அப்படின்னு வரும். இந்த லாஸ்ட்டில் இருக்க 2 வந்து அது கன்சிடர் பண்ணாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து ரிமூவ் ஆஃபோட மெத்தட். ஸோ இந்த ரிமூவ் ஆஃபில் வந்து நீங்கள் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ லிஸ்ட்டுக்குள்ளே இல்லாத ஒரு எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து வேல்யூ எரர் வந்து ரைஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வென்எவர் யூ ட்ரை டு ரிமூவ் அ எலமெண்ட், ஓகே, இல்லாத லிஸ்ட்டுக்குள்ளேயே இல்லாத ஒரு எலமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு வேல்யூ எரர் வரும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் அக்யூரன்ஸில் இருந்த இந்த 2 வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, பட் லாஸ்ட்டாக இருந்த இந்த 2 வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ். எனக்கு என்ன வேல்யூ ரிமூவ் ஆகணும்னா இந்த பனானா வேல்யூ ரிமூவ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு பிரிண்ட் பண்ணுறப்ப வெறும் ஆப்பிள் அண்ட் செரி மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ரிமூவ் 4 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம கொடுக்குற இந்த 4 2 இதெல்லாம் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஓகே, ஸோ 4 அப்படின்னு கொடுத்த உடனே இதை போய் செக் பண்ணுது, 4 இல்லை, அந்த வேல்யூ வந்து நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே இல்லை. ஸோ அதனால இந்த இடத்துல நமக்கு வேல்யூ எரர் அப்படின்றது ரைஸ் ஆகிட்டு எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் இன் த லிஸ்ட் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு.
ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் போகலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா பாப் அப்படின்றது. ஓகே, ஸோ பாப் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் அது என்ன பொசிஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணிச்சோ, அதாவது எந்த பொசிஷன்ல இருந்து எந்த வேல்யூ ரிமூவ் ஆயிருக்கோ அந்த ஒரு வேல்யூவை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் பாப்பில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக அது லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த எலமெண்ட்டை லிஸ்ட்ல இருந்து எடுத்துரும். ஸோ இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா list dot pop. ஓகே, ஸோ லிஸ்ட்டு அண்ட் அதில் பாப்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் அண்ட் ஸ்கொயர் பிரேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டெக்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் நம்பர்ஸில் 1 2 3ன்னு வச்சுருக்கேன். ஸோ நான் நம்பர்ஸ் டாட் பாப்னு கொடுத்தேன் அப்படின்னா இதை டிஃபால்ட்டாக லாஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ லாஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் அந்த எலமெண்ட்டை இந்த லாஸ்ட் எலமெண்ட் அப்படின்ற வேல்யூவில் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட்டில் வந்து 1 2 3 இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் நம்ம பாப் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணுறோம். ஸோ இந்த பாப் என்ன பண்ணுது அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 3யை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து நம்பர் லிஸ்ட்டில் வந்து 1 2 இருக்குது அண்ட் இந்த லாஸ்ட் எலமெண்ட் அப்படின்ற வேரியபிளில் ரிமூவ் ஆன வேல்யூவான இந்த 3 வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் கலர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ ரெட்டு க்ரீன் ப்ளூ இருக்குது. ஸோ நான் பாப் ஆஃப் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 1 அப்படின்ற இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு க்ரீன் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிட்டு அண்ட் மிடில் கலர் அப்படின்ற இடத்துல இந்த வேல்யூ எனக்கு பாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கலர்ஸில் எனக்கு வெறும் 2 கலர் தான் இருக்கும், ரெட் அண்ட் ப்ளூ அண்ட் கரண்ட்டாக ரிமூவ் ஆன எலமெண்ட் என்னன்னு பார்த்தா அது வந்து க்ரீன். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸ், ஸோ நம்பர் 1 அப்படின்ற இண்டெக்ஸில் இருந்து இந்த க்ரீன் அப்படின்றத ரிமூவ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி நான் ஒரு 3 ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபுட்பால், பேஸ்கெட் பால், டென்னிஸ்ன்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டாட் பாப் ஆஃப். ஸோ லாஸ்ட்டாக என்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கோ அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா டென்னிஸ் அப்படின்றது இந்த லாஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற வேல்யூலையும் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் அண்ட் பேஸ்கெட் பால்ன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ நம்ம நினச்ச மாதிரியே ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுல ஃபுட்பால் அண்ட் பேஸ்கெட் பால் பிரிண்ட் ஆகிருக்கு. லாஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் வந்து பாப் பண்ண வேல்யூவான இந்த டென்னிஸ் அப்படின்றது மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர். ஓகே, இது என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டையுமே கிளியர் பண்ணிடும். ஓகே, ஸோ இது வந்து ஒன்று ஒன்றாலாம் பண்ணாது, லிஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே டேரெக்டாக கிளியர் பண்ணிடும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் கிளியர் பண்ணணுமோ அந்த லிஸ்ட் டாட் கிளியர் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்தா மட்டும் போதும், லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு குட்டி ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஓடி வந்துடலாம். ஸோ இதுதான், இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லாமே போயிட்டு நமக்கு வெறும் எம்டி லிஸ்ட் தான் அவுட்புட்டில் வரப்போகுது. ஸோ பாருங்கள் 3மே எம்டி ஆகிட்டு வந்துடுச்சு. ஓகே, ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே கிளியர் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ கிளியர் ஆஃப் வந்து எந்த இண்டெக்ஸு என்ன வேல்யூ எதுவுமே செக் பண்ணாது. ஸோ கிளியர் ஆஃப் அப்படின்றது ஒரு லிஸ்ட்டை வந்து டைரெக்டாக நமக்கு எம்டி பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல் அப்படின்றது, இந்த டெலிட் எலிமெண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டை வந்து 3 விதமாக நம்மளால் டெலிட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி டெலிட் பண்ணலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்லைஸ் பண்ணி, அதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் லிஸ்ட்டை மட்டும் டெலிட் பண்ண முடியும். அண்ட் டெல் லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது என்டையர் லிஸ்ட்டையே வந்து டெலிட் பண்ணிடும். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுவும் டெலிட் பண்ணிடலாம் நம்ம. delete.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இந்த இடத்துல நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அண்ட் அதில் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். 5 6 7 8ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா delete. ஓகே. ஸோ இந்த டெலிட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் delete கொடுத்துட்டு நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல print நம்பர்ஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக அவுட்புட் வரும். ஓகே. ஸோ print நம்பர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம print பண்ணிக்கலாம். ஸோ print நம்பர்ஸ். இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் கொடுத்தப்ப பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பிரிண்ட் இந்த லிஸ்ட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் நான் வந்து இந்த டெலிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணால் அது என்ன சொல்லுது அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்ற ஒன்றே இல்லைன்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா இந்த டெலிட் ஃபங்க்ஷன் இந்த என்டையர் லிஸ்ட்டையுமே மெமரியிலேருந்தே டெலிட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம செகண்ட் டைம் பிரிண்ட் பண்ணுறப்ப நேம் எரர் நம்பர் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், delete நம்பர்ஸ். அண்ட் இந்த நம்பர்ஸ்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து லாஸ்டில் இருந்து ஓகே 6 ஓகே 6ல் இருந்து 5ல் இருந்து லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 8 வரைக்கும் இருக்கிறது வந்து ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணால் பார்த்தீங்களா கரெக்டாக நமக்கு லாஸ்ட்டில் இருந்த இந்த 3 எலமெண்ட் மட்டும்தான் போயிருக்கு. மீதி லிஸ்ட் எலமெண்ட் அப்படியே இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் delete keyword அப்படின்றது. அண்ட் இப்போ இந்த இடத்துல நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல in place modification versus returning value அப்படி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்த append மெத்தடாக இருக்கட்டும், இன்சர்ட்டாக இருக்கட்டும், டெலீட்டாக இருக்கட்டும், ரிமூவ் ஃபங்க்ஷன், கிளியர் ஃபங்க்ஷன், இது எல்லாமே ஒரிஜினல் லிஸ்ட் வேல்யூவில் டைரெக்டாக மாடிஃபிகேஷன் பண்ணிச்சு. அண்ட் அது எதையுமே நமக்கு புதுசாக ரிட்டர்ன் பண்ணலை. அண்ட் ரிட்டர்ன் வேல்யூ வந்து இதுக்கு எல்லாமே நன்னுன்னு இருக்கும். ஓகே. பட் ரிட்டர்னிங் வேல்யூஸ் கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா பாப் மெத்தட் மட்டும்தான். இது வந்து லிஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிச்சோ அந்த வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன். அதாவது டைரெக்டாக நீங்கள் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு எலமெண்ட்குள்ளேயே மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன்ஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ரிட்டர்னிங் வேல்யூஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் லிஸ்ட்டை பற்றி நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களை ரீச் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.